விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது பாஜகவின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அவர் இப்போது புதிதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே அவருடைய பங்குக்கு அவர் ஏதேனும் கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் சொல்லியிருப்பார். மற்றபடி அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் அது அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் குடும்பத்தினர் கருத்து சொல்ல வேண்டிய ஒன்று. அதிலே நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பாதிக்கப்பட்டவர்களை அவர் இடங்களில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லுவது என்பதுதான் இவ்வளவு காலம் நாம் கண்ட காட்சிகள். அரசியல் தலைவர்கள் அதைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது. அது குறித்து நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. 2026 தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஜெயிக்கணும் மக்கள் பேசுகிறாங்கன்னு நீங்கள் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. சரியான எதிரணி இல்லை. அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவர். நடைமுறை சாத்திய கூறுகளை எல்லாம் ஆய்வு செய்து தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தோடு இருக்கிறது. மற்றபடி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சிதறி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை கருத்திலே கொண்டு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். மருத்துவர் ஐயா தலைமையிலான பாமக டிஎம்கே கூட்டணிக்கு வந்தால் அதுக்கான வாய்ப்பு உண்டா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டுவது பாஜகவின் முதன்மை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அவர் இப்போது புதிதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே அவருடைய பங்குக்கு அவர் ஏதேனும் கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற நிலையில் சொல்லியிருப்பார். மற்றபடி அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை.